வணக்கங்க. கல்யாண வீட்டு சுவையில் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், மல்லி இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இது கூடவே காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிற அளவுக்கு வேக விடுங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், புளிக்கரைசல் கரைச்சி வச்சிருந்தா அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வத்தல் ஆயில் நல்லா பொரிச்சு எடுத்து அந்த மசாலாவோட கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வத்த குழம்பு ரெடி.